ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம எத்தனையோ தடவை நடத்தினாலும் இன்னும் ஒரு சிலருக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களுக்காக இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு கிரகத்தினுடைய வலிமையை தெரியணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது உச்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எது, மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எது, ஆட்சி வலிமையில் இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்றத நீங்கள் சீர்தூக்கி பார்க்க தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கு, அதனுடைய திசாபுத்தி காலங்களில் என்ன செய்யும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நான் ஒன்று போடுறேன், நீங்கள் இதை போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துருச்சா? சூரியன், சந்திரன், செவ்வாய், ஓகே. அதுக்கடுத்து இன்னொரு கிரகம் விட்டுட்டோம், புதன். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த கிரகத்தை நீங்கள் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கோம். நான் எந்தெந்த இடத்துல எழுதியிருக்கணும், அந்த இடத்துலதே இந்த கிரகங்கள் மூலத்திரிகோணம், ஆட்சி என்ற 2 நிலைகளை அடைக்கக்கூடிய ஒரு இடங்கள். இப்போ சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சூரியன் சிம்மத்தில் இருக்கு. இப்போ அந்த கிரகம் ஆட்சி வலிமையில் இருக்கிறதா, இல்லை மூலத்திரிகோணம் வலிமையில் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறணும். அதாவது 0 டிகிரியிலிருந்து 20 டிகிரிக்குள்ள, பாகைன்னு பேர். டிகிரினா பாகை, உங்களுக்கு ரெண்டுமே சொல்லிடுறேன். அப்போ பாகை மட்டுமே மூலத்திரிகோணம். நல்லா கேட்டுக்குங்க, இந்த டிகிரிக்குள்ளே இருக்கணும். அதாவது 0லேருந்து 20 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது மூலத்திரிகோணம் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. அப்போ 21 டிகிரியிலிருந்து 30 டிகிரிக்குள்ள அந்த சூரியன் இருந்தால் அது மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதே தவிர மூலத்திரிகோணத்தினுடைய அந்த வலிமை இந்த சூரியனுக்கு இல்லை. அப்போ 21 டிகிரியிலிருந்து 30 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஆட்சி வலிமையை மட்டும்தான் பெறும். இதுக்கு என்ன வித்தியாசம் சார் அப்படின்னா, பாருங்க, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உச்சம் பெற்ற கிரகம் 150% பலன் தரும். மூலத்திரிகோணம் உள்ள கிரகம் 125% பலன் தரும். ஆட்சி பெற்ற கிரகம் 100% பலன் தரும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த கிரகத்தினுடைய வலிமையை அறிந்து கொள்வதற்காகத்தான் பிருஹத் ஜாதகம் என்ற நூலில், அந்த புத்தகத்தை உங்களுக்கு காட்டுறேன், கடைசியாக காட்டுறேன், தெளிவாக விரிவாக போட்டிருக்காங்க. அதாவது சூரியன் சிம்மத்தில் இருந்துச்சுன்னா உடனே இது ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. உடனே நீங்கள் டிகிரியை பார்த்துடணும். இந்த டிகிரி என்பது திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. வாக்கிய பஞ்சாங்கத்தில் இந்த இந்த டிகிரி கணக்கெலாம் வராது. அப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடியதை வச்சு இது எத்தனை டிகிரியில் சூரியன் இங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு அதனுடைய வலிமையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பாருங்கள், சந்திரனை ரிஷபத்தில் போட்டிருக்கேன். இந்த சந்திரன் உங்களுக்கு தெளிவாக போட்டுடுறேன், நீங்கள் அப்போ தான் எழுதுவீங்க. சந்திரன் 0 டிகிரியிலிருந்து 3 டிகிரிக்குள்ள வரை இருந்தாத்தான் அது உச்சம். நல்லா கேட்டுக்குங்க. மீதம் இருக்கக்கூடிய 4 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரைக்கும் அது மூலத்திரிகோணம். அப்போ சந்திரனுக்கு 2 இடம்தான்.
2 பவர். 0 டிகிரியிலேருந்து 3 டிகிரிக்குள்ளே இருந்தால் உச்ச வலிமையில் இருக்குன்னு அர்த்தம். சந்திரன் மிக வலிமையாக இருக்குது. அப்போ 150 பலன் தரப்போகுது அப்படின்னு அர்த்தம். டிகிரி வந்து 4லேருந்து 30க்குள்ளே போயிடுச்சுன்னா அது மூல திரிகோணத்தில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வாங்க அடுத்து செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் எங்கே ஆகும்? மேசத்தில். மேசத்தில் போட்டிருக்கேன். 0 டிகிரியிலிருந்து 15 டிகிரி, அதாவது பாகைன்னு பேர், வரை இருந்தால் அது உச்சம் பெற்று உள்ளது. நல்லா கேட்டுங்க, உச்சம். நீங்கள் செவ்வாய் வந்து மகரத்தில் தான் சார் உச்சம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே வந்து உச்ச பாகைன்னு பேர். இதுக்கு பேர் உச்ச பாகை. 0லேருந்து 15 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா உச்ச பாகை. அப்போ அது வந்து நல்ல வலிமை உள்ளது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து 10%, 15லேருந்து 10னா 25 டிகிரி வரைக்கும் அது மூலத்திரிகோணம். மூலத்திரிகோணத்தின் வலிமையில் இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இன்னும் ஒரு 5 டிகிரி இருக்குது. அது வந்து என்னன்னா 25 டிகிரியிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆட்சி வலிமை மட்டும்தான் அதற்கு உண்டு. அப்போ செவ்வாய் மேசத்தில் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் டிகிரியை பார்த்துடணும். அப்போ 0லேருந்து 15 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா உச்ச வலிமை, அந்த செவ்வாய் படு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 15லேருந்து 25க்குள்ளே இருந்துச்சுன்னா மூலத்திரிகோணம். அப்போ அடுத்த ரேங்கில் இருக்குது. 25 தாண்டிருச்சு 30க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அது 3வது ரேங்க்கு, ஆட்சி வலிமை தான். அப்போ 100% பலன் தான் கிடைக்கும். இது 125% பலன், இது 150% பலன். அப்படி உண்டு, அப்படி எடுத்துக்கிறணும். ஓகேவா? அதுக்கடுத்து புதன். உங்களுக்கு தெரியும், புதன் வந்து கன்னி வீட்டில் ஆட்சி உச்சமாகும். அப்போ 0 டிகிரியிலேருந்து 15 டிகிரி பாகை வரை அது உச்ச வலிமையில் இருக்கும். அடுத்த 10 டிகிரி, அப்போ 15லேருந்து 10னா 25 டிகிரி. ஓகேவா? பாகை மூலத்திரிகோணத்தில் இருக்கும். நீங்கள் எழுதிக்கிங்க, மூலத்திரிகோணத்தில் இருக்கும். அடுத்து 30 டிகிரியில் மொத்தம் 25 வச்சுன்னா இன்னும் 5 டிகிரி இருக்குது. அப்போ 25 டிகிரியிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே பாகை இருந்தால் அந்த புதன் ஆட்சி பலன் மட்டுமே உண்டு. ஆட்சி பலன் மட்டுமே உண்டு. இதெல்லாம் மூல நூல்களில் உள்ள விஷயங்களை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். கடைசியாக அந்த வீடியோவின் கடைசியாக அந்த புத்தகத்தவே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், குரு ஆட்சி மூலத்திரிகோணம் எங்கே அடையும் அப்படின்னா தனுசு வீட்டில் அடையும். இப்போ குருவை பார்த்துருவோம். குரு தனுசில் 0 டிகிரியிலேருந்து 20 டிகிரி, அதாவது பாகை வரைக்கும் அது மூலத்திரிகோணத்தில் இருக்கும். மீதி 10 டிகிரி 21 டிகிரியிலேருந்து 30 டிகிரிக்குள்ள பாகை ஆட்சி பலம் மட்டுமே அதற்கு உண்டு. அப்போ குரு தனுசில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த நிமிஷம் டிகிரியை பார்த்துடணும். அப்போ தான் அந்த கிரகத்தினுடைய வலிமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். அப்போ 20 டிகிரிக்குள்ளே இருக்குன்னா சூப்பர், மூலத்திரிகோணத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 21லேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது ஆட்சி வலிமை மட்டுமே தான் இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்த ரேங்க் இது. ஓகேவா? அது சுமாரான பலனை கொடுக்கும், கட்டாயம் கொடுக்கும் குரு. இதுதான். அதுக்கடுத்து பாருங்கள், சுக்கிரன். துலாத்தில் போட்டிருக்கேன் சுக்கிரனை. துலாத்தில் முதல் 20 டிகிரி வரைக்கும் அது மூலத்திரிகோணம். இதை நீங்கள் ஒரு டைரி போட்டு அந்த அட்டவணை மாதிரி போட்டு வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டாங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா மைண்டில் செட் ஆகிக்கிறோம். ஓகேவா? அடுத்து 21 டிகிரியிலேருந்து 30 டிகிரி பாகை வரை அது ஆட்சி பலன் மட்டுமே உண்டு. ஆட்சி பலன் மட்டுமே உண்டு சுக்கிரன். அப்போ சுக்கிரன் துலாத்தில் இருக்கும்போது என்ன டிகிரின்னு பாருங்கள், அந்த சுக்கிரன் எவ்வளோ வலிமையில் இருக்கிறாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து சனி பகவான்
அந்த சனி பகவான் கும்பத்தில் தான் ஆட்சி மூலத்திரிகோணம் என்ற 2 அந்தஸ்துகளை பெறுவார். அந்த அடிப்படையிலே 0 டிகிரியிலிருந்து 20 டிகிரி அதாவது பாகை வரை அவர் மூலத்திரிகோணம் என்ற அந்தஸ்தில் இருப்பார். மீதி 21 டிகிரியிலிருந்து 30 டிகிரிக்குள்ள அவர் ஆட்சி வீடு தான். புரியுதா? அப்போ 21லிருந்து 30 வரை இருந்தார்னா அவர் மகரத்தில் இருந்தாலும் சரி கும்பத்தில் இருந்தாலும் சரி ஒரே பவர் ஆட்சி அந்த வலிமை தான் இருக்கும். அப்போ எவ்வளவுக்குள்ளே இருக்குன்னா 0லேருந்து 20 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா மூலத்திரிகோணம். அப்போ நல்ல நல்ல இடத்துல சனி இருக்குன்னு அர்த்தம். இப்போ 11ஆம் இடம் வந்து சனி கும்பத்தில் இருக்குது 20 டிகிரிக்குள்ளே இருக்குன்னா அந்த 11ன்றது லாபஸ்தானம் கொட்டி கொடுத்துப்படும். இது கம்மியாக கொடுக்கும், இது லட்சங்கள் கொடுக்கும், இது கோடிகளை கொடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? அப்போ மீதி பாருங்கள் 1 2 3 4 5 6 7 கிரகத்தை போட்டிருக்கேன். மொத்தம் 9 கிரகம். ராகு கேதுவுக்கு இது கிடையாது. அது நிறைய சர்ச்சை இருக்குது, மூல புத்தகத்தில் நிறைய சர்ச்சை இருக்குது. அந்த சர்ச்சை ஏரியா பக்கம் போகலை. இதுதான் இதை வந்து நீங்கள் நீட்டாக ஒரு அட்டவணை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பலன் எடுக்கும்போது அந்த புதனோ குருவோ சுக்கிரனோ சனியோ சந்திரனோ சூரியனோ செவ்வாயோ அது எப்படி வலிமையில் இருக்குது அப்படின்றத சீர்தூக்கி பார்க்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த மூல புத்தகம். நான் கடைசியாக காட்டுறேன்னு சொன்னேன். இது பிருகுத்து ஜாதகம், ஜாதக சிரோன்மணி என்னும் பிருகுத்து ஜாதகம் மிக பழமையான ஜோதிட நூல். இது வந்து 1938க்கு முன்னாடியே வெளிவந்தது. இதில் வருஷங்கள் போடலை, இருந்தாலும் மிக மிக பழமையான நூல். இது வந்து இந்த புத்தகத்தில் இருந்ததே உங்களுக்கு அழகா இந்த விஷயத்தை நான் பாருங்கள், இந்த போட்டிருக்கு பாருங்க. சூரியனுக்கு சிம்மத்தில் முதல் 20 பாகை மூலத்திரிகோணம் ஆகும், மீதி 10 பாகை சுவசேத்திரம் அப்படின்னா ஆட்சி வீடுன்னு அர்த்தம். இதெல்லாம் வட சொற்கள். அதனால் இதைத்தை நம்ம மூல நூல்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேபிள் பண்ணணும். பாருங்கள், செவ்வாய்க்கு கேந்திர மேசத்தில் முதல் 12 பாகை மூலத்திரிகோணம், மீதி 12 பாகை சுவக்ஷேத்திரம் அப்படின்னா ஆட்சி வீடு அப்படின்னு அர்த்தம். இந்த செய்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் கரெக்டாக இருக்கும். யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க, நம்பாதீங்க. சும்மா வாய்க்கு வர்றதை பேசக்கூடியதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேஸ்ட்டு. நம்ம மூல நூல்களில் முனிவர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் சொன்ன விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அட்டவணையை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இப்போ வந்து நம்ம 100 கேள்விகளுக்கு எப்படி விடை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து என்னென்னா, நீங்கள் ஜோசியராக இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கேள்விகள் கேட்குறாங்க. என் பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா, எனக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் கிடைக்கா, எனக்கு வந்து அரசு பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேள்வி கேட்பாங்க. இது பூரா தொகுத்து ஒரு 100 கேள்வி. அந்த 100 கேள்விக்கு நாங்கள் ஒரு லிங்க் ஒன்று ஏற்பாடு பண்ணி தனியாக ஒரு ஆப் வைத்திருக்கோம். அந்த ஆப் மூலம் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிடுவோம். அதில் 100 கேள்விக்கு எப்படி விடை கண்டுபிடிப்பது அப்படின்னு அதில் இருக்கும். அதை நீங்கள் முழுமையாக தெரிந்துக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் ஜாதகமே படிக்க தேவையில்லை. ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஜோதிடத்தை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு கோர்ஸ் முடித்தா போதும். உங்களுக்கு அனைத்து கேள்விக்கு விடையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற டெக்னிக்கலை பூரா உங்களுக்கு இதை ஆப் மூலம் அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஓகேவா? விருப்பமானவங்க இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் மேற்கொண்டு டீட்டெயிலை கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா.